கேஸ்ட்னா என்ன? காஸ்ட்னா என்ன? அது என்னன்னு திடீர்னு குழந்தை கேக்குது, என்ன பதில் சொல்லுவீங்க? இந்த ப்ரோக்ராம்ல ஒரு குட்டி பொண்ணு ஒரு டவுட் கேட்குறாங்க. கேஸ்ட் அப்படின்னா என்ன? நம்ம கோபினாவும் கேஸ்ட்னா என்னன்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க, பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அங்கே உள்ள சபையில் இருக்கவங்க கேட்குறாரு. அப்போ ஒருத்தவர் நம்ம குடும்பத்துக்கான அங்கீகாரம், ஒரு மனிதவியல் பிரிவு, இன்னொருத்தவங்க பாரம்பரியம், இன்னொருத்தவங்க லாங்குவேஜ், அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு ஒரு ரீசன் சொல்றாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பெண்மணி சொல்றாங்க, முதல்ல ஜாதின்ற இதுவே கிடையாது, அந்த பிரிவும் இல்லைன்றத முதல் வார்த்தை சொல்லுங்க. சாதின்னு என்னை பார்த்து கேட்டா அப்படி ஒன்று இல்லவே இல்லை. பொருளாதார அடிப்படையில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு எல்லா வசதியும் கிடைக்கணுன்றதுக்காக அரசு அப்படி ஒரு பிரிவை ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கும் அது மூலியமா எல்லா விதமான அங்கீகாரமும் கிடைக்கணும், அதுக்காக தான் அதை கேட்குறாங்க, மற்றபடி ஜாதின்னு ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு ஒரு பதில் சொல்றாங்க. கோபிநாதை பாராட்டிட்டு அவங்க பேரை கேட்குறாங்க. அவங்க பேர் தாங்க செந்தமிழ் செல்வி. நான் செந்தமிழ் செல்வி சொன்ன பதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஜாதியை பத்தின உங்களோட கருத்தையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. தமிழ் செல்வி சாம்பாருங்க உங்க அப்பா ஒரு பேர். ஆசம், எக்ஸ்ட்ராordinary. தேங்க்யூ சார். இதானங்க பதிலே.